ஆரம்பிச்சலாமா? சரி, நம்ம ரெண்டாவது செக்ஷனுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபித்து நாம் தேவனுடைய தூதுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ரெண்டாவது செக்ஷனில் நம்முடைய சகோதரர் லூக்கா அவர்கள் வந்து ஜெபம் செய்வார். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களே வீட்டிலிருந்து மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் பரம தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட எண்ணிலடங்காத சுத்தி ஸ்தோத்திரங்களும் எண்ணிலடங்காத நன்றி மன்றாட்டுகளையும் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இது அப்படியாக இரண்டாம் பாடத்தையும் கூட நீதாமே பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாக கூட இந்த விண்ணப்பத்தை இந்த நேரத்தில் ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இது அப்படியாக முதல் பாடத்தையும் கூட எச்சரிப்பின் சத்தமாய் தந்திருக்கிற மேலான கிருபைக்காக நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். கேட்டதும் கேட்குமாறுவதையாகவும் எங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் அல்ல, உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறத்தக்கதாக இதை எங்களையும் கூட ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக அதை நாங்கள் பரிபூர்ணமாக இருந்து பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய பரிசுத்தாவையும் ஞானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாக கூட எங்கள் மீட்பெறும் இரட்சகரும் சகாயரமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே சிறிய ஜபத்தை ஏறெடுத்துக் கொள்கிறோம். ஜபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். சரி, ரெண்டாவது செக்ஷனில் நம்முடைய சகோதரர் செல்வம் அவர்கள் நம்மத்தில் தேவனுடைய தூதை பகிர்ந்து கொள்வார். அவர் தெரிந்து கொண்ட தலைப்பு அலட்சியத்தினால் ஏற்படும் விளைவுகள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய தூதை பகிர்ந்து கொள்வார். அவரை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் கிறிஸ்து இயேசு நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக துதியும் சோதனங்களை நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த ரெண்டாவது செக்ஷனுக்காக நம்ம ஒரு சிறிய பாடத்தை கூட நம்ம தியானிக்கலாம். பாடத்தினுடைய தலைப்பு பிரதர் சொன்ன வண்ணமாக அலட்சியத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நம்ம ஒரு சற்று நேரம் சிந்திக்கலாம். சரி, இந்த ஒரு பாடம் இப்போ நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும் தான், ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பாடம் தான். சரி, இதுக்கு ஒரு ஆதார வசனமாக நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். எபிரியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசிக்கலாம். எபிரியர் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேள்விப்பட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பொல்லாத செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பாருங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம அப்போஸ்தலர் மூலமாக நம்ம எவ்வளோ பாடங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்க மூலிமா நம்ம அநேக பாடங்களை அநேக சத்தியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவங்களை கேட்டு நம்ம அப்போஸ்தலர் மூலியமாக நம்ம இவ்வளோ வரைக்கும் இந்த 4 வரைக்கும் நம்ம பாடங்களை கேட்டு கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 7ஆம் தூதன் மூலமாக எவ்வளோ சப்ஜெக்ட் நம்மளுக்கு வெளியாகி கொண்டு இருக்கிறது. அவர் மூலியமாக நம்ம நிறையா பாடங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், நிறையா சத்தியங்களை நம்மளுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நிறையா இன்னும் அநேக பாடங்களை நம்மளுக்கு வெளியில் வந்திருக்குது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இவ்வளோ பாடங்களை கேட்டும் இவ்வளோ சத்தியங்களை கேட்டும் நாம் அலட்சியமாய் நம்ம இருந்து விட்டோம்னா நம்ம இந்த தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படியாப்பட்ட பெரிதான ரட்சிப்பு இதை குறித்து நம்ம கவலையற்று இருப்போமானால் நம்ம எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று நம்ம பார்க்கலாம் இந்த பாடத்தை. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு அந்த கவலையற்று இருப்போமானால் அப்போ எப்படி நம்ம கவலையற்று இருப்போம்? ஒரு சிறு நம்ம ஒரு சரீர பிரகாரமாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒரு இப்போ நம்ம சரீரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நம்மளுக்கு ஒரு ஸ்டார்ட் ஆகும், உருவாகும். அப்போ சின்ன பிரச்சனை ஒரு
ஒரு சளி பிடிக்குது பாருங்கள், ஒரு சளி பிடிச்சாக்கா நம்ம அதை என்ன பண்ணுவோம், கேர்லெஸ்ஸாக அலட்சியமாக விட்டுறக்கூடாது. அது நம்ம சளி தானே என்று சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம்னா அடுத்தது என்ன ஆகும்னா உடனே காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தால் அப்புறம் என்ன ஆகும், ஜுரம், காய்ச்சல் ஜுரம் எல்லாம் ஒன்று தான். காய்ச்சல் வரும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து வலி கொடுக்கும், முட்டி எல்லாம் வலிக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அது படிப்படியாக கொண்டு போயிடும். அடுத்தது என்ன ஆகும்னா உடனே அதுக்கு ரத்தம் டெஸ்ட் எடுக்கணும், உடனே வந்து டேப்லெட்லாம் நிறைய சாப்பிடணும். சின்ன விஷயம், ஒரு சளி பிடிச்ச காரணம்லாம் அப்போ நம்ம அலட்சியமாக விட்டதுனால அநேக பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கணும். ஒரு சின்ன வந்து ஒரு தலையில் ஒரு சின்னதாக ஒரு கொப்பளம் தான், சின்ன கொப்பளம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுருவோம். அது என்ன ஆகிடும்னா அது ஒரு கட்டி மாரி வரும். அதுக்கு தகுந்த சில விளைவுகள் வந்து அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சில விஷயங்கள்லாம் அதை நம்ம மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு அந்த நோயை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். சின்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை அலட்சியமாக விட்டுட்டோம்னா. அதேமாரி ஒரு வயிற்றில் ஏதாவது ஒரு கற்றிகள் சின்னதாக ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வலி இருக்கும், அது நம்ம என்ன பண்ணிட்டு கண்டுக்க மாட்டோம். அது என்ன ஆகிடும்னாக்கா அது போக போக என்ன ஆகிடும், சின்ன லைட்டாக தானே வலிக்குது, நம்ம நீர் விசாரணமாக ஒரு அலட்சியமாக விட்டுருவோம். அது போக போக என்ன பண்ணும், கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் வலி கொடுக்கும். அப்புறமேட்டு அது என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். மாதக்கணக்கில் ஒரு அட்டையை போட்டு மாதங்கள் நடப்போம். அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு நோயாக படுத்துன்னு இருப்போம். அதை அந்த சின்னதாக இருக்கப்போதே நம்ம போய் என்ன பண்ணோம், கவனிக்க மாட்டோம். ஆனால் அது என்னன்னா கேன்சர் கட்டியாக கூட மாறக்கூடிய சூழ்நிலை கூட அது வந்துடும். ஏன்னு கேட்டால் இந்த ஒரு அலட்சியின் தன்மை அது இருக்கிறதுனால, நம்ம அலட்சியமாக ஒரு சின்ன விஷயம் கூட விட்டுற போகிறதுனால அது வரக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். அப்போ இதை நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கொரோனா வந்ததுங்களா இல்லைங்களா, அந்த கொரோனா வந்ததுக்கு எல்லாம் அலட்சியமாக விட்டுட்டாங்களா? என்னென்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க, முகக்கவசம் கொடுத்தாங்க. அடுத்தது என்னென்ன சாப்பிட சொன்னாங்க, நிறையா அந்த எதிர்ப்பு சக்தி நோய் போகணுன்னா நிறையா சாப்பிட சொன்னாங்க. ஆனால் ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணாங்க. அதை அலட்சியமாக எடுத்துக்கணும்னா இன்னும் வந்து அது நிறையா பாதிக்கப்பட்டிருக்கும். அவ்வளோத்தரும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்போ அலட்சியமாக நம்ம ஒரு காரியங்களை நம்ம விட்டுவிடக்கூடாது மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குடும்பத்தில் பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன ஒரு நம்ம வேலை செய்கிற குடும்பத்திலே ஒரு நம்ம இப்போ நம்ம ஒரு சாப்பாடு செய்யணும், ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பால் காசுறோம் வச்சுக்கலாம். அப்போ அந்த பால் காசை பார்த்து நம்ம எங்கள் கிட்டே இருக்கணுமா இருக்குது இல்லையா, நம்ம அது பால் காசு நம்ம போட்டு கிட்டே இருப்போம். வெளியில் யாருன்னா வந்து கூப்பிடுவாங்க, அந்த டைம் என்ன பண்ணுவான், கவனம் வந்து இங்கே இருக்காது, டக்குன்னு அங்கே போகும். அப்போ அங்கே போயிட்டா பாருங்க அந்த பால் என்ன ஆகும், இப்போ இங்கே கீழே வந்து அன்றைக்கி என்ன குழந்தை பட்னியாக கிடக்கும். அப்போ அந்த பாலை தேடி இன்னும் நம்ம கடைக்கு போகணும். மற்றவங்க அந்த கடையிலே பால் இல்லைனாக்கா மற்றவங்க வீட்டில் போய் கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அங்கே என்ன காரணம், அலட்சியமாக ஒவ்வொன்றும் கவனம் இல்லாத செய்கிறதுனால வருகின்ற ஒரு கவனம் பார்க்குறோம். அப்போ அதே குழந்தையை நம்ம வந்து ஒரு பக்கத்தில் ஒரு தண்ணி குடம் இருக்குது பார்த்து, ஒரு தவளை இருக்குது பார்த்து, அந்த பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு நம்ம இருக்க பார்த்து நம்ம அப்படியே அந்த குழந்தைய விட்டு டக்குன்னு எதனா ஒரு வேலையை ஒரு அலட்சியமாக எங்கன்னா போயிட்டாக்கா அந்த குழந்தை என்ன ஆகும், குழந்தை வீழ்ந்துடும் இல்லைங்களா. அதுக்குள்ள விளைவு வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு வரும். அதேமாரி அலட்சியமாக ஒவ்வொன்றும் குடும்பத்தில் வருகிற ஒவ்வொன்றும் நம்ம கவனமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அலட்சியமாக செய்ய பார்த்து அது கூட வருகிற விளைவுகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த கவனமின்மை நமக்கு வந்து இல்லாதனால பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து நம்ம ஒரு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம வருகிறதா நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு பிள்ளைகிட்ட எந்த ஒரு பிள்ளைகிட்டாலும் ஒரு அண்ணன் தங்கச்சி யாராகிட்டா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கருத்துக்கள் சொல்லி பாருங்க, அந்த ஒரு கருத்துக்கள் சொல்லப்பாது ரொம்ப அலட்சியமாக கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு பிள்ளைகிட்ட ஒரு தவுப்பனாவது தாயாவது சொல்கிறாங்க, எப்பா இப்படி இருக்கணும் இப்படி போகணும் நல்லா சொல்கிறாங்க. அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்னான்னு போமா எல்லாம் எனக்கு தெரியும் நல்லா நீங்கள் சொல்லித்தானே. அப்போ அலட்சியம் பண்ணுறது, அப்போ அலட்சியமாக அந்த அவங்களுடைய வார்த்தை கேட்குறது. அப்போ வந்து அது கூர்ந்து கழிக்கிறது கிடையாது. பிள்ளைகளாக இருந்தாலும் மற்ற சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அப்போ என்ன சொல்ல வராரு, இவர் என்ன பேச போகிறாரு, அப்போ நம்மளுக்கு தெரியாத இவர் பேசிட்டு போகிறாருன்னு நம்ம கூர்ந்து அதை அலட்சியம் பண்ணாதபடி கூர்ந்து கவனிர்களா நம்ம அது மேலே கவனம் செலுத்துறவர்களா நம்ம இருக்கணும். அப்போ
இந்த ஒரு அலட்சியமான ஒரு வாழ்க்கை குடும்பத்திலையும் இருக்குது, மற்ற சமுதாயத்திலையும் இருக்குது, மற்ற சகோதரர்கிட்டும் இந்த ஒரு அலட்சியமான ஒரு காரியங்கள் இருக்குது. அப்போ இந்த அலட்சியமாக இருந்தவங்க இது இருந்து ஆசீர்வாதத்தை இழந்து போனவங்க எங்கே இருக்கு பார்க்குறோம் நம்ம. ஓகே, நம்ம பொதுவாக சொல்லிட்டோம்னா நம்ம பொதுவாக வந்து இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தேவன் வந்து கூட்டு ஒரு அழைப்பு கொடுக்குறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்போ இந்த அழைப்பை கொடுக்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ நாள், 1845 வருஷம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்க தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, மற்ற நிறையா தேவன் வந்து அவங்களுக்கு சொல்லி சொல்லி பார்க்குறாரு. சொல்லி பார்க்கும்போது சத்தியத்தை அவங்களுக்கு போதிக்கிறாரு, நிறைய ஜனங்க மூலிமா சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. அப்போ வந்து அந்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அலட்சியம், அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, அலட்சியமாக இருந்துச்சு. அப்போ அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல, அப்போ புரிஞ்சு கொள்ள முடியல, அவருடைய வார்த்தையை புரிஞ்சு கொள்ள முடியல. அதுக்கு என்ன பேர் அவங்களுக்கு வந்துச்சுன்னா வணங்கா கழுத்து உள்ளவர்கள் ஜனங்கள். அப்போ அந்த அளவுக்கு நீர் விசாரணமாக அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல, நீர் விசாரணமான அலட்சியமாக இருந்துட்டாங்க. அப்போ தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரிக்கிறாரு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் சத்தியத்தை சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீர் விசாரணமான ஒரு அலட்சியமாக அவங்க அது கேட்காத போனது நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். 33 32 வாசிங்க. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். பாருங்க, நிர்விசாரம் வந்து அவங்கள அழிக்கும். அப்போ இது யாரை சொல்லப்படுதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தான் சொல்லப்படுது. அப்போ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, சத்தியத்தை கேட்காத அலட்சியமா நீர் விசாரணமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்குதுன்னா கடினமாக இருந்திருக்குது. அப்போ எப்படி கடினமாக இருந்திருக்கும் அவங்களுடைய இருதயம், அது வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். சகாரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவங்களுடைய இருதயம் வைர கற்களை போல இருந்தது நம்ம சொல்லப்படுது. சகாரியா 7:12. சகரியா 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனையின் கர்த்தரிலிருந்து உண்டாயிற்று. அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறோம், வைரங்கள் போல் கடினமா. அப்போ வந்து வைரங்கள் எப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் வைரங்களை பற்றி. அப்போ நம்ம அதை சொல்ல தேவையில்ல. இப்போ வந்து இந்த ஒரு பாடத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பிரதர் பேசிட்டாங்க. அது சில இதெல்லாம் நம்ம இப்போ அந்த இதை மட்டும் நான் பாயிண்ட்டை மட்டும் நான் பேசிடுறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, வைரக்கல் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்களுடைய இருதயம் வைரக்கல்லை போல் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதேமாரி இதே சேம் வந்து பெயர் சபை கிறிஸ்துவ மண்டலம் இருந்துச்சு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த மாதிரி இப்போ இருக்கிற பெயர் சபையில் அதே மாரி பெயர் சபை கிறிஸ்துவ மண்டலம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய திட்டத்தில் இவங்க தேவனுடைய திட்டத்தை போய் அவங்கக்கிட்ட வந்து சொல்லும்போது அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க, நீர் விசாரணமாக. அப்போ தேவனுடைய திட்டத்தை சொல்கிறோம்னா யார் அவங்களுக்கு போய் சொல்கிறோம்? இப்போ தேவன் வந்து நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நம்மளுக்கு வந்து அவரோட திட்டத்தை நம்ம தெரிய வச்சுட்டாரு. அப்போ நம்ம போய் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து கூப்பிட்றோம், சொல்கிறோம். ஏற்ற காலத்தில் நமக்கு சத்தியம் வந்துதா? தேவன் நம்மளுக்கு ஏற்ற காலத்தில் சத்தியத்தை கொடுத்தாரா? அப்போ அவங்களுக்கு ஏற்ற காலத்தில் சத்தியத்தை கொடுக்கணும்னா அப்போ வந்து நம்ம போய் அவங்களுக்கு நோட்டீஸை கொடுக்க போது அவங்க ஏற்றுக்க முடியல. அப்போ எங்களை காட்டிலும் நீங்கள் பெரிய உங்களுக்கு சத்தியம் தெரியுமான்னு சொல்லிட்டு நீர் விசாரணமாக அலட்சியமாக அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து கேர்லெஸ்ஸாக அந்த நோட்டீஸை வாங்கி படிக்கிறதுக்கு இல்லை, கீழே போடுறாங்க. அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அலட்சியம். அப்போ அந்த வாய்ப்பை என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ரட்சிப்பு
அவங்களுக்கு வந்தாலும் கூட தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள போவாங்கன்ற மாதிரி வசனம் நம்மளுக்கு அப்போ பவுல் வந்து இங்கே நம்ம சொல்கிறத பார்க்குறோம். நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்க சொல்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அலட்சியமாக ஒவ்வொன்று செய்கிறத வந்து பார்க்குறாரு. நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். அந்த நகரத்தை விட்டு அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விடுவார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41-42 வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 42வது வசனம் 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றலை நீ அறியாதிருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. 42 வாசிச்சிங்களா? பாருங்க, அந்த நகரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து கண்ணீரை விட்டார்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடத்துல கண்ணீர் விட்டார்? கண்ணீர் விட்டார். அடுத்தது கெத்செமனே. அடுத்தது இப்போ படிச்சில்லைங்களா? இந்த இடத்துல ஒரு கண்ணீரை விட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஜனங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து சத்தியத்தை வந்து சொல்லி எவ்வளோ கஷ்டப்படுறாரு. வசனம் கூட வாசிக்கிறீங்களா? கோழி தன் குஞ்சியை கூட்டி சேர்க்குற வண்ணமா எத்தனை விதமாக நாங்கள் கூட்டி சேர்த்துன்ற பேர் சொல்கிறாரு இல்லைங்களா? அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கூட்டி பண்ணுறாரு. ஆனால் வந்து அவங்க வந்து அலட்சியத்தினால கேட்காம போகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ 3.5 வருஷமாக இவர் ஊழியம் செய்கிறாரு. அப்போ அவங்கள எந்த அளவுக்கு ஒரு அசால்ட்டாக ஒரு அலட்சியமாக இருந்தாங்க? இவர் யோசேப்பின் மகன் தானே, இவர் என்ன இங்கே சொல்ல போகிறாரு? அப்போ இவருடைய கதையெல்லாம் இங்கே எடுபட விடாதுன்னு அந்த அளவுக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்து அவருடைய வார்த்தையை வந்து அலட்சியம் பண்ணாங்க. அதே சேம் தான் இப்போ இருக்கிற பேசபியும். அப்போ 240 கோடி கிறிஸ்துவ மண்டலம் இருக்குது, கிறிஸ்துவ இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எதுவும் சொல்லதால வந்து இந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக அவங்க பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே தெரியும்னா ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. இருந்தாலும் எல்லாமே தெரியுன்ற சூழ்நிலை அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஏற்ற காலத்தில் அவங்க சத்தியத்தை வந்து கேட்குறதுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அந்த ஒரு ஏற்ற காலத்தில் அவங்க கேட்க முடியாதனால அந்த ஒரு அழைப்பு அவங்களுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது. அதேமாரி இந்த அநேக கிறிஸ்துவ மண்டலத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி சொல்லி கேட்காத வாந்தி பண்ணி போடுற மாரி நம்ம வெளிப்பத்தின விசேஷத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா? வாந்தி பண்ணி போடுற மாரி கிறிஸ்துவ மண்டலத்தில் வந்து அவர் வாந்தி பண்ணி போடுறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க பேர்சபையில் இருக்கிறவங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அற்புதத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்போ அற்புதம்னா வந்து இப்போ வந்து அற்புதம் நடக்குதாப்பா? அற்புதம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் எப்படின்னா முதலாம் வருகையில் வந்தார் தெரியுமா? அப்போ அற்புதம் நடந்துச்சு. அப்போ 2ஆம் வருகையில் வந்துருக்குறீங்களா? அப்போ வந்து எப்படி அற்புதம் கொடுக்கப்படுமா? அற்புதம் இல்லை. அப்போ இவங்க வந்து பேர்சபையில் இருக்கிறவங்க, பேர்சபையில் மண்டலத்தில் இருக்கிறவங்க அற்புதத்தை வந்து எதிர்பார்த்துக்கின்னு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஏற்ற கால சத்தியம் அவங்களுக்கு வந்து போனாலும் அவங்க வந்து அதை அசட்டை பண்ணிடுறாங்க, அலட்சியம் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அதுனா அற்புதம் பார்க்குறாங்க, அந்த ஒரு அடையாளத்தை பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி வருவார்? மேகத்தில் வருவார். அப்போ வந்து திருடன் வருகிற விதமாக வருவார். அப்போ இது எப்படி எக்காலம் சத்தத்தோடு வருவார். அப்போ இது நம்மளுக்கு தெரியும், இதுமாரி வருவாரா? அப்போ மேகத்தில் மேகம்னா அந்த மேகத்தில் வருவாரா? அப்போ எக்காலம் சத்தத்தினா ஒரு ட்ரம் எடுத்து ஊதின்னு வருவாரா? அப்போ எப்படி வருவார்? அப்போ இது வந்து இந்த ஒரு சத்தியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்க தோட்டு இது எப்படி வந்திருக்கிறாரு வருவார்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க எப்படி ஏற்ற காலத்து சத்தியத்தை போய் அதை வந்து அலட்சியம் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து தெரியல இல்லைங்களா? அதனால வந்து ஒரு நம்பிக்கைக்குரியா இப்படி தான் வருவார், இப்படி தான் செய்வார், இப்படி தான் போவார்ன்றது ஒரு நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்து கொண்டு வருகிறாங்க. அப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சனால தான், இயேசு கிறிஸ்து பற்றி தெரியாதனால தான் கேர்லெஸ்ஸாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொன்றையும்
அசட்டை பண்ணி விட்டுட்டாங்க நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறாங்க. நம்ம வசனம் வாசித்த ஓசியா 4 அதிகாரம் 6 வசனம். ஓசியா 4 அதிகாரம் 6 வசனம். ஓசியா 4 அதிகாரம் 6 வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பாருங்க, நம்மளுக்கு பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு அவர் என்ன பண்றாரு, பேச மாட்டதில் வாந்தி பண்ணி போட்டதை நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு மட்டும் இந்த ஒரு சத்தியம் எப்படி தெரியும்? எப்படி இந்த சத்தியம் நம்மளுக்கு கிடைச்சிது? எப்படி தெரியும்? யார் மூலமா? தேவன் மூலியமா நம்மளுக்கு சத்தியம் கிடைச்சிது. அதான் இந்த நம்ம ஒரு போன சப்ஜெக்ட் கூட பார்த்தீங்களா, ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் பிதாவிடம் யாரும் வர முடியாதுன்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ அவர் மூலியமாக தான் இந்த ஒரு சத்தியம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம சத்தியத்தை வாங்கி கொண்டு நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும்னு நம்மளே யோசிக்கணும். அப்போ சத்தியத்தை அசட்டை பண்ணிட்டு அலட்சியமாக நினைக்கிறவங்கிட்ட இந்த ஏற்றக்கால சத்தியம் அவங்களுக்கு போய் கேட்கல. இயேசு கிறிஸ்து அங்கே இஸ்ராயல் ஜனங்கிட்ட அவ்வளோ வாதாடின்னு அவ்வளோ முயற்சி பண்ணியிருந்தார். அவங்க ஏற்றுக்கொள்ள அலட்சியம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ மண்டலத்துலேயும் இந்த சத்தியம் போகுது. எப்படின்னா போகுது, ஆனால் அலட்சியம் பண்ணிடுறாங்க. அப்போ எங்களுக்கு இந்த சத்தியம் வேணாம்னு சொல்லிட்டு அலட்சியம் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த அலட்சியம் பண்ணுறதுனால அவங்களும் அந்த ஒரு ஆசீர்வாதன வாய்ப்பை இழந்து போகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம ஒரு எந்த பாடம் நம்மளுக்கு பிரதர் மூலிமா நம்ம 7ஆம் மூலியமாக சப்ஜெக்ட் வருது, எந்த பாடம் கேட்டாலும் சரி, இப்போ பிரதர் இந்த இடத்துல பேசினாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு பாடத்தை நம்ம கவனிக்கணும். அலட்சியமாக எண்ணாதபடி யார் எந்த பிரதர் எடுத்தாலும் அதை நம்ம கவனித்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு அலட்சியத்துக்குள்ளே நம்ம இந்த பிரதரை எடுத்தால் தான் கேட்கணும், அதை சிந்திக்கணும், யோசிக்கணும், இந்த பிரதர் எடுத்தால் தான் அப்படின்லாம்ன்றதில்ல. அலட்சியத்துக்குள் கேர்லெஸ்ஸாக ஒரு பாடங்களை கேட்காதபடி நம்ம கவனத்துக்குள் நம்ம கேட்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த பாடம் எடுத்தால் நம்ம ஒரு சபையில் சகோதரர்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கம்மியாக கூட இருக்கும். அப்போ ஒரு சகோதரர் ஒரு பாடம் எடுக்கிறாருன்னா இந்த பாடம் எனக்கு தான் ஃபஸ்ட்டு முடிவுபடுக்கணும். அப்போ நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்ட் இல்லாதக்குள்ளே இருப்போம் தெரியுமா? அப்போ இந்த பாடம் அந்த சகோதரருக்கு தான், எனக்கு இல்லை இன்னும் அப்படி நம்ம நினச்சிடக்கூடாது. அப்போ எந்த பாடம் எடுத்தாலும் இந்த பாடம் எனக்கு தான் சொல்லிட்டு அதை நம்ம கவனமாக நம்ம அதை அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தும் நம்ம ஒரு அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக நம்ம எடுத்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவனோடு நல்மன சாட்சி உடன்படிக்கை பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம உடன்படிக்கை பண்ண டேட்டு இருக்குதுங்களா, நான் சொன்ன டேட்டு டக்குன்னு சொல்ல முடியுமா? டக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சொல்லணும். டக்குன்னு கேட்டால் இப்போ ஒரு பிரதருக்கு மேரேஜ் டேட்டு கேட்டால் டக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பிறந்த நாளை கேட்டால் டக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு பிறந்த நாளை கேட்டால் டக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய ஏன்னு கேட்டால் நம்ம பரலோக வாய்ப்புக்கு போகிறது முதல் நாள் அதான். முதல் நாள் நம்ம பிறந்த நாள் அதான். அந்த தேதியை கேட்டோம்னாக்கா டக்குன்னு இந்த தேதியில் நான் தேவனோடு நல்மன சாட்சி உடன்படிக்கை பண்ணுன்னு டக்குன்னு சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு சில பேர் அந்த மறந்துட்டே இருப்பாங்க. ஞானஸ்தான இடத்த உடன்படிக்கை பண்ணதை மறந்துட்டு இருப்பாங்க. அலட்சியம் ஏன்னு கேட்டால் அவங்களுக்குள்ள ஒரு அலட்சியம் தன்மை கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால. அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஒரு கவனம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ ஏன் அப்படி இருக்கணும்னா இந்த மாம்சத்துக்குள்ள அநேக பிரச்சனைகள் நம்மளை சோர்வு கொண்டு வரும். ஏன்னு கேட்டால் மாம்சம் அப்படியேப்பட்டது. எப்படிப்பட்டதுன்னா இந்த மாம்சத்துக்குள்ள நம்ம செய்யும் பாருங்க ஒரு வேலை, அதுக்கு சாப்பாடு போடணும்,
அதை குளிக்க வைக்கணும், அதுக்கு பல்லு விளக்கணும், அதுக்கு எல்லாமே செய்யணும், துணி போடணும், எல்லாமே செய்யணும். அவ்வளவும் செஞ்சு அந்த மாம்சம் என்ன தெரியுமா பண்ணோம், நம்மளை வந்து புது சிருஷ்டிக்குள் வளர விடாது. அது அப்படியே என்ன பண்ணோம், அமைத்து விடும். அந்த அளவுக்கு இந்த மாம்சத்துக்கு நம்ம வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கணும். அப்படி ஏன் அப்படின்னாக்கா அந்த பழைய மாம்சம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருக்கும். ஏன்னு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வளர விடாது, நம்மளை வந்து அழுத்திக்கினே இருக்கும். இப்படி செய்ய நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி பாரு, இப்படி கை வலிக்குது, கால் வலிக்குது, நீ இப்படி போகலாமா, சபைக்கு போகலாமா, அந்த நாளில் உனக்கு தான் கை வலிக்குது, உனக்கு தான் கால் வலிக்குது, எப்படி, இதெல்லாம் தேவன் வந்து நம்ம மாம்சம் நம்மளே கேட்கும். அதுக்கு நம்ம வேலை செய்வோம் பாருங்க, அந்த மாம்சத்துக்கு எல்லாமே செஞ்சு கொண்டு இருப்போம். ஏன்னு கேட்டாக்கா ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது வாழ விடாது. அப்ப என்னைக்கு ஒரு சகோதரிகள் தேவனோடு நல்மனான் சாட்சி உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அன்னிலேருந்து தேவனுடைய வார்த்தையை அவங்க அலட்சியத்துக்கு அவங்க பண்ணாதபடி அவங்க வந்து கவனமாக ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தை கேட்குறவர்கள் நம்ம இருக்கணும். அப்போ வந்து இது பார்த்துங்க, இப்போ நம்ம குடும்பத்தில் வந்துடுவோம். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அப்போ வந்து கணவனுடைய பேச்சை வந்து மனைவி கேட்கணும். அப்போ இவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, இப்போ வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு உள்ளே வராரு, அவருக்கு நேராக போயிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிட்டு தூங்கி வச்சிடக்கூடாது. படு என்ன எதனா கேட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடக்கூடாது. அவர் என்ன பண்ணணும், வரணும், அவருக்கு தேவையான வேலை செஞ்ச இடத்த எப்படி இருந்துச்சு, மேனேஜர் எப்படி சொன்னார், முதலாளி எப்படி சொன்னார், எப்படி நடத்தினார், நீங்கள் என்ன எப்படி கஷ்டப்பட்டீங்க, எப்படி வேலை செஞ்சீங்க, இதெல்லாம் விசாரிக்கணும். ஒரு அக்கறை காட்டணும். அலட்சியத்துக்குள்ளே நீ எதனா வந்து பாடு, சாப்பிட்டு பாடு, காலையில் ஏந்து போன்னு அப்படி பண்ணிடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அலட்சியமாக அவரை வழி நடத்தாதபடி அவரை கவனத்தோடு கிறிஸ்துக்குள்ளாக அவரை நம்ம விசாரிக்கணும், அவரை நம்ம வைத்திருக்கணும். அதேமாரி மனைவியும் தான். மனைவி பேச்சை அவங்க சொல்கிறத கேட்கணும். சரிங்களா? அப்போ நீ வந்து என்ன சொல்கிற போகிற, எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்கிற போகிற, சரி வாயை மூடு அப்படின்னு நம்ம அவங்கள வந்து வாயை அடிச்சிடக்கூடாது. அவங்ககிட்ட என்னம்மா நீ என்ன, உனக்கு என்ன குறை, என்ன செய்கிறேன்னு எல்லாம் கவனித்து அவங்ககிட்ட கேட்கணும். அவங்களுக்குள்ள உனக்கு என்ன பிரச்சனையா, உனக்கு என்ன முகம் இப்படி இருக்குதா, உனக்கு என்ன வியாதி இருக்கா, இல்லைன்னா எதனா பிரச்சனை உள்ளுக்குள்ளே என்ன வலி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிக்கணும். விசாரித்து அவங்கள ஒரு அலட்சியமாக நினைக்காதபடி அவங்கள விசாரித்தோம்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ பேர், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அவங்களுக்கு அனைத்துமே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க வச்சுக்க, அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதை எல்லாமே செஞ்சாலும் ஆனால் அந்த வந்து மனசில் ஒரு குறை இருக்கும், ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒரு குறை இருக்கும். எல்லாம் செஞ்சாலும் சரி தான். அப்போ நம்ம விசாரிக்காத நம்ம அவங்கள வந்து கேட்காம போயிட்டோம்னா அவங்களுக்கு அது கேட்டால் தான் சந்தோஷம். அப்படி கேட்காத போயிட்டோம்னா அந்த குறை, அந்த ஒரு மனசில் அந்த வேதனை இருந்துக்கினே இருக்கும். அதை நம்ம கணவன் மனைவிக்குள்ளே அதை நம்ம விசாரித்து ஒவ்வொருவற்றுக்கும் அலட்சியமாய் நம்ம பார்த்து விடாதபடி அவங்க சொல்கிற வார்த்தை நம்ம கேட்கணும், புருஷன் சொல்கிற வார்த்தை மனைவி கேட்கணும், மனைவி சொல்கிற வார்த்தை புருஷன் கேட்கணும். யாருக்கும் எந்த ஒரு அலட்சியமும் எடுத்துடக்கூடாது. அதேமாரி கவனமாக குடும்பத்தில் இருக்கணும். அதேமாரி வந்து வேலை செய்கிற இடத்து ஒரு வேலை செய்கிற இடத்த போகிறோம்னா நம்ம ஒவ்வொரு வேலையும் வந்து கவனமாக செய்யணும். ஆனால் அலட்சியமாக செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால வருகிற விளைவு வந்து நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வேலையாக கூட இருக்கட்டும், ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டரில் கூட இருக்கட்டும், அது செய்ய வேண்டிய முறையில் செய்யணும். அதேமாரி அதை எப்படி அது பயன்படுத்தும் முறையில் அலட்சியமாக பண்ணாதபடி அதை நிதானமாக பண்ணிட்டு அதுக்குள்ளே கரெக்டாக செஞ்சு வந்துட்டோம்னா அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது அலட்சியமாக ஒவ்வொன்றும் பண்ணோம்னா வேலை செய்யாது. அப்போ யாரால் அது வர்றது, நம்ம அலட்சியமாக செய்யறதுனால தான். அப்போ ஒரு வேலைக்கு போகிறோம், அதுமாரி அந்த அலட்சியத்தோடு நம்ம செஞ்சோம்னாக்கா அது நம்மளுக்கும் திருப்தி இருக்காது. அதுக்குள்ளே நிறைய பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை கூட நிறையா இருக்குது. அப்போ இப்போ என்னுடைய வேலை கூட நான் செய்கிறோம். ஒரு அலட்சியமாக செஞ்சால் நாங்கள் ஐடிலலாம் ஒரு சாரம் கட்டி கட்டி ஐடிலலாம் செய்வோம். அப்போ அதை நான் கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டோம்னாக்கா நிறைய விளைவு வரும். கழி ஒடிஞ்சு கவுறு அறுத்து அப்புறம் என்ன ஆகுனா நிறைய விளைவுகள் வரும். அப்போ வந்து அந்த அலட்சியமாக நம்ம அதை செய்யக்கூடாது. கவனம் பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சோம்னா தேவனும் அதை நம்ம பார்க்குறாரு.
செய்கிறது. ஆனால் அலட்சியம் வந்து தேவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்ம அலட்சியமாக இருக்கிறது தேவனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஒவ்வொரு வேலையும் தேவனை வந்து கவனித்து கொண்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, குழந்தை. அப்போ இந்த ஒரு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதுன்னா நம்ம அந்த குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணுன்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருப்போம், யாராச்சும் வந்து கடங்காரு வந்து கூட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம குழந்தைகிட்ட சொல்லி அப்பா ஜுரத்தோட தூங்குறாருன்னு போய் இன்னும் சொல்லுவோம். அது என்ன பண்ணோம், அப்படியே போய் சொல்லும் ஜுரத்தோட தூங்குறாரு. அப்போ அந்த குழந்தை உள்ளே வந்து உனக்கு ஜுரமாக அடிக்குது உனக்கு போய் தானே பேசுகிறேன்னு சொல்லும். அப்போ இதே குழந்தை நாளைக்கு ஸ்கூலில் வந்து வரும், லேட்டாக வரும். அப்போ என்னடா இவ்வளோ லேட்டுன்னு கேட்டால் அது என்ன சொல்லலாம், ஸ்பெஷல் கிளாஸ்ப்பான்னு சொல்லும். அப்போ ஸ்பெஷல் கிளாஸ்லாம் கிடையாது, அதுமாரி போய் பேசும். அப்போ இப்போ யாரால் வருது அது, தாய் தகப்பனால் வருகிற ஒரு இது. அப்போ வந்து அந்தந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொன்று டக்கு டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு தகுந்த மாரி அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒன்று நம்ம வந்து கவனம் இல்லாத அலட்சியத்தை காட்டிடுறோம். சரிங்களா? அந்த விஷயத்தில் கூட நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அதேமாரி தாய் தகப்பனை, அப்போ ஒரு தாயும் தகப்பனை வந்து இவங்க வந்து வயசாகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அலட்சியமாக பார்த்துடக்கூடாது. அப்போ அவங்க எதனா சொல்ல வருவாங்க, நம்ம வந்து அதை கவனிக்கணும். அப்போ வந்து நீ உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக பார்த்துடக்கூடாது. எப்படி அலட்சியமாக பார்த்துக்கூடாதுன்னா நம்மளும் பேசுவோம், ஒன்றுனா பேசினா காதை கேட்க போகுது இன்னும் சொல்லிவிட்டு நம்மளும் ஒரு அலட்சியமாக பேசுவோம். அப்போ அவங்கள என்ன பண்ணணும்னா கனம் பண்ணணும். அப்போ வந்து வயசாயிட்டாங்களே சொல்லிட்டு கனம் பண்ணாத விட்டுட்டோம்னா அதையும் தேவன் வந்து பார்க்குறாரு. அப்போ அதையும் அவங்களையும் அலட்சியமாக நம்ம அவங்களுடைய வார்த்தையிலிருந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையிலிருந்தும் அலட்சியமாக நம்ம செய்யக்கூடாது. தேவனும் அதையும் பார்க்குறாரு. அதேமாரி யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அது தேவனுடைய பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், யாரும் மற்ற ஜனங்களாக கூட இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்கள வந்து உபசரிக்கணும். அப்போ வந்து அவங்கள ஒரு நம்மளுக்கு பிடிக்காதவங்க கூட வரட்டும், சண்டைக்காரா கூட வரட்டும், வந்தாலும் கூட அவங்கள வந்து நீயா வந்திருக்கிற, ஐயோ டக்குன்னு நீ என்ன அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களை வெளியே அனுப்பிச்சிடக்கூடாது. யாராக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்காதவங்க வந்தாலும் பிடிச்சவங்களா வந்தாலும் அவங்களுக்கு உபசரிப்பு கொடுக்கணும். அவங்கள வெறுமையாக நம்ம அனுப்பக்கூடாது. நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரியர் 13:2. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரிப்பதுண்டு. பாருங்க, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நீங்கள் தான் சொல்லணும். உபசரிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா தேவ தூதர்களையும் உபசரிக்கணும். அதனால தான் அப்போ இன்றைக்கும் நம்ம சபையில் இருக்கிற சில சகோதரர்கள்லாம் இன்றைக்கும் வீட்டுக்கு போயிட்டா கூட சேர்த்தான், ஆனால் வந்து யாரையும் விட்டுற மாட்டாங்க நம்ம சகோதரிகள். ஆனால் எப்படியாச்சும் ஒரு தண்ணியாச்சும் சாப்பிட்டு போவோம். இப்போ நல்லா பார்த்துனீங்களா, ஆதி காலத்துலேருந்து யாராச்சும் தெரிஞ்சும் தெரியாதவங்க வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போய் தண்ணி மணந்து கொடுப்பாங்க. அது எப்படி வந்தது? ஜனங்க யாருன்னா அப்பத்துலேருந்து கற்றுக் கொடுத்தாங்களா? யாரும் கற்றுக் கொடுக்கல. அது எப்படி வந்துச்சு? தேவன் வந்து ஒவ்வொன்றையும் உணர்றது தான். இன்றைக்கும் சரிதான், நம்ம யாராச்சும் அந்நிய மனுஷாலும் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள உபச்சரித்து அனுப்பக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம அவங்கள வெறுமையாக அனுப்பக்கூடியவர்கள் இருக்க முடியாது. அப்போ உபசரிப்பு விஷயத்தில் நம்ம வந்து அலட்சியம் இல்லாதபடி கவனமாக இருக்கணும். யாருக்கும் எந்த ஒரு குறை இல்லாதபடி நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ சபையில் வந்து சப்ஜெக்ட் எடுக்கும்போது இல்லைங்களா, சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, அதேமாரி நிறையா புக்ஸு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த சபையில் சப்ஜெக்ட் எடுக்கும்போது நம்ம வந்து கையில் பைபிளை வச்சு நம்ம அதை நோட்ஸ் எடுக்கிறோமா, எனக்கு இந்த பாடம் நோட்ஸ் எடுக்கிறோமா, அப்போ என்ன தன்மையாக நம்ம இருக்கிறோம். அப்போ வந்து காதால் நம்ம கேட்கணும், அதை நோட்ஸ் எடுத்து அதை போய் வீட்டில் போய் தியானிக்கிற அந்த ஒரு கவனம் நம்மளுக்கு இருக்கணும் இல்லைங்களா? அப்போ வந்து அதை வந்து கொடுத்துக்கிற புக்ஸு எவ்வளோ புக்ஸு அதை படிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படியே வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அலட்சியம் பண்ணவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வந்து தேவனுடைய விஷயத்தில் கவனமாக செய்யணும். ஆனால் அலட்சியம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நம்ம இவ்வளோ தூரம் படிச்சியும் பேசியும்
நம்ம வந்து இவ்வளோ சத்தியத்தை கேட்டு அலட்சியமாக இருந்தாக்கா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 30லிருந்து 32 வரைக்கும். மூன்றாம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 30லிருந்து 32 வரைக்கும். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 30லிருந்து. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவர் சகோதரன் சொல்லி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் பேரில் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவையின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரலிலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமுடையவன், பாடும் இன்பமான பாட்டுக்கு சமமானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நல்லா புரியுதுங்களா? நல்லா கேட்பாங்க, சப்ஜெக்ட் பேசுவாங்க, நல்லா செய்வாங்க. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய நடக்கையில் எதுவும் செய்ய மாட்டாங்க. இதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன உதாரணம். பிழையாம் பாருங்கன்னா, அவர்கள் தேவன் வந்து அவருக்கு ஒரு எச்சரிப்பை செய்தால் கூட அவரை குறித்து ஒரு பாடமே இருக்குது நம்ம படிச்சிருக்கிறோம். தேவன் வந்து அவருக்கு ஒரு எச்சரிப்பை கொடுப்பாரு. அப்போ தேவனுக்கு பயந்த கெட்ட மனுஷன் யாருன்னு கேட்டாக்கா இந்த ஒரு பிழையான் தான். அப்போ இவர் என்ன பண்ணாருனாக்கா கேர்லெஸ்ஸாக ஒரு அலட்சியமாக இருந்துட்டார். அப்போ தேவன் என்ன பண்ணார்? ஒரு மிருகத்தை விட்டு கழுதை பேச செய்தார். நம்ம மறுபடியும் ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை தடுத்தது. அப்போ பேசாத மிருகத்தை வச்சு தேவன் வந்து என்ன பண்ணார்னா பேசும்படி செய்தார். ஒருத்தர் தவறு செய்யும்போது ஒரு கழுது மாதிரி ஒருத்தரை வச்சு கூட, ஒரு நபர் வச்சு கூட ஒருத்தவங்களை பேச செய்வார். தேவன் வந்து எதை வச்சாலும் செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போ பேதர் கூட தவறு செய்யும்போது அங்கே என்ன ஒரு தவறு செய்கிறாரு. என்ன தவறு செய்தார்னா மறுதளிச்சாருங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்தா. அப்போ அங்கே வந்து சேவல் கூவுது. 3 தாரம் சேவல் படிச்சிருக்கலாம் இல்லைங்களா? அப்போ அந்த தவறு செஞ்சால் கூட சேவல் மாதிரி கூவி உணர்த்து வைப்பார். யார்? ஒரு நபரை தவறு செய்கிறாங்கன்னா அங்கே சேவல் மாதிரி கூவி உணர்த்த வைப்பார். அதேமாரி அப்போ வந்து நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து நம்ம ஒரு தவறுக்குள்ளே போகிறோன்னா சேவல் மாதிரி கூவும். சத்தம் கேட்டுருக்குமா? நீ செய்கிறது தவறு. அப்போ பேதுரு உணர்த்தப்பட்டாரா? அழுதாரா? மனம் கசந்து சேவல் அதான் அந்த சேவல் 3 நாள் கூவுன்னு வந்து சொன்னார் இல்லைங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த கூவை பார்த்து அவருக்கு எவ்வளோ மனவேதனை இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவர் சொன்னது நடக்குது, இன்னும் ஒரு வேதனை இருப்பாருங்களா? அதேமாரி சேவல் மாதிரி நம்மளுக்கு ஒரு சத்தம் வரும், நீ செய்கிறது தவறு, இன்னும் ஒரு சத்தம் வரும். அதை நம்ம என்ன பண்ணணும்? உணர்ந்து கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம்னா, அப்போ இந்த பழைய மனுஷன் என்ன சொல்லுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தவறு பண்ணுவோம், அது போய் ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ண உடனே நம்ம என்ன செய்வோம்னா, நான் ரொம்ப தவறு செஞ்சுட்டேன் தேவனே என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஜெபம் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே தவறை செய்வோம். அப்போ வந்து போயிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கிட்ட போக மாட்டோம். ஆனால் மறுபடியும் அதே தவறு செய்யிட்டு பழகிடும். அப்போ வந்து ஜெபம் பண்ணவே கிட்டே போக மாட்டோம்.
அப்போ நம்ம மாம்சம் என்ன சொல்லுன்னா, நீ மோசமானவன், நீ கெட்டவன், நீ நல்லவனே கிடையாது, நீ போய் ஜெபம் பண்ணால் தேவன் வந்து மன்னிக்க மாட்டாருன்னு நம்மளுக்குள்ள ஒரு உணர்த்துதல் வரும். அப்போ வந்து தேவன்கிட்ட போயிட்டு கிட்டே போக மாட்டோம். ஆனால் அந்த தவறு செய்யாத அளவுக்கு நம்ம வந்து காத்துக்கொள்ளுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ இந்த ஒரு பாடம் நம்ம வந்து எங்கேருந்து நம்ம எடுத்தோன்னா, ஆறாவது வால்யூமில் 171வது பேஜில் இந்த ஒரு பாடங்கள் வந்து இருக்குது. அப்போ ஜெபம் பண்ண போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து தடை செய்தவர்களாக இருக்கும். நம்ம மாம்சமே அதை நம்ம தடை பண்ணி வச்சு இருக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சத்தியத்தை தேவன் சொல்லும்போது அவங்க எப்படி அசட்டத்தனமாக இருந்தாங்களோ, அதேமாரி வந்து தேவன் வந்து நம்மளுக்கு பிரதர் மூலியம் 7ஆம் தூதன் மூலிமா அப்போஸ்தலர் மூலிமா நிறைய பாடங்கள் நம்மளுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கூடுகை வைத்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம இந்த சத்தியத்தை வந்து நம்ம கேட்டு அவங்க அலட்சியம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இது உண்மை. அப்போ இந்த சத்தியம் வந்து புறஜாதியாருக்கு நம்மளுக்கு வந்துருக்குது. நம்மளும் இந்த அலட்சியத்தை காட்டணும்னா இந்த ஒரு சத்தியத்தில் நம்ம வந்து இந்த ஒரு ஆசீர்வாதத்தை வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், அலட்சியம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இல்லைங்களா? இந்த அலட்சியம் நம்மளுக்குள்ளே வராதபடி நம்ம இதை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன்தாமே இந்த ஒரு சிறு பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன்தாமே ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2வது பாடத்திலே நம்ம ஒரு ஆமாம், அலட்சியம் அது வந்து எதற்கு நேராக நம்மளை வழி நடத்தும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். எதெல்லாம் நம்ம அலட்சியமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அது வந்து முக்கியமாக வந்து பார்க்கும்போது ஃபேமிலியில் ஒரு புது சிருஷ்டி ஃபேமிலி அப்படின்னா அந்த ஒரு ஃபேமிலியில் வந்து பார்க்கும்போது ஒரு சமாதானம் இருக்கணும். அப்போ சமாதான குறைச்சல் அதிகமாக வருதுன்னு பார்க்கும்போது சில நிறைய டைமில் வந்து பார்க்கும்போது அலட்சியத்தினால தான் அந்த ஒரு விஷயங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தனுடைய அலட்சியம், ஒருத்தனுடைய குறைபாடுகள் அதை சுட்டி காட்டும்போது வரக்கூடிய வாக்குவாதங்கள் இதெல்லாம் நிறையா காணப்படும். அப்போ இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. பெயர் சபையிலையும் வந்து பார்க்கும்போது ஏற்ற கால சத்தியத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இன்றைய நாள் என்ன பண்ணுறாங்க, அலட்சியம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது அந்த அலட்சியம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது நோவா கூட நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? இப்போ நோவா கூட பார்த்திங்கன்னா 120 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த முதலாம் காலத்தில் அவரோடு இருந்த ஜனங்களுக்கு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். ஆனாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை அலட்சியம் பண்ணாங்க. அலட்சியம் பண்ணதுனால வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு அவங்களுக்குள்ள வரதை நம்ம பார்க்கணும். இப்போ 2ஆம் உலகத்தில் இருக்கிற நமக்கும் என்ன ஒரு எச்சரிப்பு அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இருக்கிற வானம் பூமி கூட ஆமாம். அப்போ இதெல்லாம் கேட்குற நாமளும் எப்படி இருந்துடக்கூடாதுன்னு பார்க்கும்போது அலட்சியமாக என்ன பண்ணக்கூடாது, இருந்துடக்கூடாது. அந்த ஒரு எல்லாம் இன்றைக்கி கேட்ட சத்தியத்தின்படி தான் இல்லைங்களா? அலட்சியம் எப்படிப்பட்ட ஒரு பேர் அழிவுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணோம், கொண்டு போகும் அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். இதனாலும் தூதை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கு நம் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இதனாலும் தேவன் நமக்கு 2 பாடங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அதனால் 2 காதால் கேட்டு என்ன பண்ணிடலாம், வாயால் என்ன பண்ணிடலாம். சரி, அப்படி இருக்கக்கூடாது. கடைசி நாட்களில் இருக்கிறோம் இல்லைங்களா? நாட்கள் பொல்லாதைகளாக இருக்கிறபடினால் காலத்தை என்ன பண்ணுங்கள், ஆமாம், பிரயோஜனப்படுத்திக்கொள். ஆமாம், அதனால் காலத்துக்கேற்ற சத்தியத்தை தேவன் கொடுக்குறாரு. தேவனுடைய பிள்ளைகள் அதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதனால தான் வசனமே என்னென்னு பார்க்குறோன்னா, காது உள்ளவன் கேட்க கடவுள். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம ஜெபித்து இந்த ஒரு செக்ஷனை நம்ம முடிக்கலாம். கூடுக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் சிவபாலன் அவர்கள் வந்து ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்மால் அழைக்கப்பட்ட இந்த சிறு கூட்டத்தை கர்த்தாவே உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவும் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுத்த இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆண்டவரை இருதயத்தில் தியானித்து அவற்றின்படி வாழ கிருபை தந்தருள வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா.
உலக காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு நாங்கள் அலட்சியமாக இல்லாதபடிக்கு உமது வேத வசனத்தை மாத்திரமே நாங்கள் பற்றி கொள்வர்களாகவும் ஆண்டவரே பூமிக்குரிய வாழ்விலே நோக்காமல் பரலோகத்துக்குரிய வாழ்விலே நோக்குபவர்களாகவும் எங்களை நீங்கள் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமது வேத சத்தியங்களை கேட்டு நாங்கள் எங்களுக்குள்ள மாத்திரம் வைத்திருக்காமல் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாகவும் அநேகருக்கு பிரயோஜனப்படும் வகையில் ஆண்டவரை நாங்கள் இந்த வேதத்தை கொண்டு போய் சேர்க்கிறவராகவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. உமது வேத வசனத்திலே நாங்கள் பற்றி கொண்டவர்களாய் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிறிய ஜெபத்தை உமது குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சரி, இப்போ சப்ஜெக்ட் இதில் இருக்குதுங்களா?